படங்கள்ல பார்த்திருக்கோம், சில இடங்கள்ல சொல்லி கேட்டிருக்கோம். அதுவும் தமிழ் படங்கள்ல பார்த்ததில்ல, இங்கிலீஷ் படங்கள்ல, இங்கிலீஷ் மூவிஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ இதுனா என்ன அப்படின்னா என்னங்கிற ஒரு தெளிவான விளக்கம். இப்போ சோழி முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்ச ஒரு மெத்தட் தான் வந்து இந்தியாவில் இருக்கு. சோழிங்கிற ஒரு மெத்தட் கௌரிஷல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது சோழி போட்டு பார்க்குறது. இதுக்குன்னு தனியாக படிப்புகள் எதுவும் இருக்கா? இப்போ நம்ம ஜோதிடம்ங்கிறப்போ நீங்கள் படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக உங்களோட மைண்டில் என்ன இருக்குங்கிறத மற்றவங்களால உங்களோட லைஃப்ல இப்போ என்ன சுச்சுவேஷன்ஸ் நம்மளால கிடைக்கும். இதுக்குன்னு ஏதாவது ஒரு கடவுள் இருக்கா? இதுக்குன்னு ஏதாவது இப்போ ஜோதிடம் பார்க்குறவங்க அவங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் வச்சிருப்பாங்க. ஜோதிடம் சொன்னாலே ஜக்கம்மா அப்படிங்கிற ஒரு கடவுள் வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு பெண் கடவுள் வச்சு, ஒரு கன்னி தெய்வம் வச்சு, அந்த மாதிரி போகும். இந்த இதுக்கு எதுக்கு கடவுள்? இப்போ உங்ககிட்ட வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்துருக்கு, சில தெளிவாக சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் பார்த்து வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? என்ன நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கலாமா? ஸோ ப்ளூ கலர் வந்து அவங்கள ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலி, அந்த கிறிஸ்டல் பவுடர்ஸும் அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த லாப்பிஸ் லசூலியை வரும் கிங்ஸ் அந்த ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ரூலே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளோட த்ரோட் சக்கரா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 7 சக்கராஸ் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான், சஹஸ்ரம், டோட்டலாக 7 சக்கராஸ். இந்த 7 சக்கராஸ்க்கு நம்ம என்னன்னா ஒவ்வொரு கலர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம். ஒரு புதுசான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஜோதிடர்களை பார்த்து பேசியிருக்கோம், நிறைய மந்திரவாதிகளை பத்தி பேசியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், நம்ம கேட்டு வாங்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இப்ப நம்ம ஒரு புது வகையான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா டாரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தின ஒரு முழு விளக்கத்தை வந்து நிஷாந்த் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்னு பார்த்தா நிறைய வகையான ஜோதிடம் இருக்கு. ஸோ பேர் வச்சு சொல்லுவாங்க, நம்பர் வச்சு சொல்லுவாங்க, பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே தெரியலையா, நேரில் பார்த்து நாடி பிடிச்சி ஜோசியம் சொல்லுவாங்க, முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்லுவாங்க, கைரேகையை வச்சு சொல்லுவாங்க. நிறைய வகையான ஜோசியங்கள் இருக்கு. ஸோ இந்த டேரோ கார்டுனா என்ன? ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. அப்படிங்கிற இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லும் போதே கொஞ்சம் யோசிச்சோம் இப்படின்னா என்னன்னு. சில படங்கள்ல பார்த்துருக்கோம், சில இடங்கள்ல சொல்லி கேட்டிருக்கோம். அதுவும் தமிழ் படங்கள்ல பார்த்ததில்ல, இங்கிலீஷ் படங்கள்ல, இங்கிலீஷ் மூவிஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுனா என்ன அப்படின்னா என்னங்கிற ஒரு தெளிவான விளக்கம், இதோட ஹிஸ்டரியை முழுமையா மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஸோ இப்போ டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜென்ரலாகவே எங்கன்னு வந்துன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈஜிப்ட்ல தான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இது. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ நீங்க சொன்னீங்களா பிரசன்னம் எல்லாமே நிறைய பிரசன்னங்கள் பாக்குறாங்கன்ட்டு. ஸோ பிரசன்னங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நம்பர்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், இல்ல பஞ்சபூத தத்துவங்களை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரிதான் டாரோ கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களையும் நம்பரையும் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டாரோ கார்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். இதுல நம்பர்ஸும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், உள்ள பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒவ்வொரு விஷயம் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து டோட்டலா வந்து சூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 5 சூட்ஸ் இருக்கு. அப்புறமா அது எல்லாமே வந்து மேஜர் அர்கானான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மைனர் அர்கானான்னு சொல்லுவாங்க. மேஜர் அர்கானாங்கிறது பாத்தீங்கன்னா டோட்டலா அதுல சில நம்பர்ஸ் 20+ நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் மைனர் அர்கானா பாத்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும். ஸோ அதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்பரும் வந்துடுச்சு அதுல. ஸோ 5ங்கிறது பாத்தீங்கன்னா மேஜர் மைனர் அர்கான்னு சொல்லி டோட்டலா 5 இது இருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களும் அங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பஞ்சபூதங்களும் நம்பர்ஸும் கனெக்ட் பண்ணதால தான் இது வந்து ஒரு பிரசன்னம் உள்ளவே நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்துட்டு இந்த முறை வந்துட்டு பிரசனம் பாக்குற மாதிரியே தானே, அந்த சோழி குலுக்கி போடுற மாதிரியே தானே? அதேதான். ஸோ இப்போ சோழி முறைன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தான், அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச ஒரு மெத்தட் தான் வந்து இந்தியாவில இது பண்ணாங்க. சோழிங்கிற ஒரு மெத்தட் கௌரிஷல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது சோழி போட்டு பாக்குறது. ஸோ அதே மாதிரி இது வந்து ஈஜிப்ட்ல தான் இதை பத்தின முன்னாடி நிறைய இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அதை ரிசர்ச் பண்ணி வேற கண்ட்ரீஸ்க்கு போச்சு. அப்புறம் யூஎஸ்ல நிறைய இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசன்ட் டேஸ்ல
இந்தியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இங்க சென்னையில பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இதுக்கும் அந்த சோழி பாக்குறதுக்கும் பிரசன்னத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது வந்துட்டு பஞ்சபூதங்களை வச்சிருக்கு. இது எதை பத்தி, எதோட தொடர்புடையது? இதுவும் பஞ்சபூதங்கள் இருக்கு கண்டிப்பா. இதுல இளம் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூத தத்துவங்கள் இல்ல கம்ப்ளீட்டா இறங்கி இருக்கு. நியூமராலஜிங்கிற ஒரு விஷயமா கனெக்ட் ஆயிருக்கு. சோ நியூமராலஜி கனெக்ட் ஆனதால நவ கிரகங்களும் இங்க கனெக்ட் ஆயிடும். சரி, இப்போ வந்துட்டு இது வந்து நம்ம வெளிநாடுகள்ல தான் நிறைய பேர் பண்ணி நிறைய இடத்துல நிறைய படங்கள்ல அப்படி பார்த்திருக்கோம். இப்ப இந்தியால வந்து நிறைய இடத்துல இது பேசப்படுது, சொல்லப்படுது. எப்படி இது இந்தியாவுக்கு வந்தது? இப்போ அஃப்கோர்ஸ் நம்ம வெளியில போய் செட்டில் ஆகலையா, வெளி கண்ட்ரீஸ்ல நம்ம போயிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம ரொம்ப செட்டில் ஆகுறோம். இப்போ ஜாப் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இது கூட நான் நான் என்னோட ஒர்க்ல இருக்கிறப்போ நான் அப்படிதான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ வெளியில் லைக் மற்ற கண்ட்ரீஸோட பீப்புள் அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்றப்போ இது ரிலேட்டடா பேசுறது, அப்போ கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான் இந்த டாரோ கார்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயம். அப்படியே லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, கத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே ஒர்க் அவுட். இதுக்குன்னு தனியா படிப்புகள் எதுவும் இருக்கா? இப்போ நம்ம ஜோதிடம்ங்கிறப்போ நீங்க படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி இதுவும் ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கணும். படிக்கிறதுங்கிறத விட நம்ம ஒர்க் அவுட் நிறைய பண்ணணும். எவ்வளவு வருஷம் ஆச்சு இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு? எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் ஆக்சுவலா இதை கத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்கிறது ஒரு 1 வீக் குள்ளவே நீங்க கத்துக்கலாம். ஓகே, சோ கத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஜோதிடம் அவ்வளவு 1 வீக்ல எல்லாம் கத்துக்க முடியாது. அதுதான் சொல்றேன், நீங்க கத்துக்கலாம். ஆனா பிராக்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்துட்டு போவோம்ல. ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் என்னைக்குமே. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ஃபுல் பேஷனோட நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் இது. ஏன்னா பிகாஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆராவை பேஸ் பண்ணி கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். இன்ட்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றீங்க நீங்க. ஸோ உங்க இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இன்ட்யூஷன்ஸ் கிளாரிட்டி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்க மைண்ட் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி இருக்கணும். சோ இது வந்துட்டு அப்படி இப்படின்னு சுத்தி வளைச்சு பார்த்தா நம்ம எண்ணங்களை தான் வெளியே பிரதிபலிக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா. உங்களோட மைண்ட்ல என்ன இருக்குங்கிறத மத்தவங்களால ரீட் பண்ண முடியுமா? அது தெரியல. ஜெனரலா வந்து அது கொஞ்சம் கஷ்டம். நார்மல் பீப்புள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பர்சன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கஷ்டம். ஆனா டேரோவை வச்சு உங்களோட லைஃப்ல இப்ப என்ன சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்குங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் டேரோவை வச்சு. சோ இப்போ நார்மலாவே வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டேரோ கார்ட்ஸ். இப்போ என்கிட்ட கஸ்டமர்ஸ் வராங்க, கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. கண்டிப்பா. எப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ்லாம் வராங்க? ஸ்டூடெண்ட்ஸா இல்ல வயசானவங்களா? எல்லாருமே இல்ல நிறைய இப்பெல்லாம் எதுக்கு போவாங்க? கோயிலுக்குள்ள எனக்கு கஷ்டமா இருக்கு, கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, அந்த மாதிரி தான் நிறைய பேர் போறாங்க. எப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வருவாங்க? இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த டாரோ அப்படின்னாலே மேக்ஸிமம் இந்த கார்ப்பரேட்ல இருக்கிறவங்களோட இதுதான் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஏன்னா பிகாஸ் அவங்க தான் வந்து ஆன் சைட்ஸ் நிறைய போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளதான் வந்து இது ரொம்ப டாபிக் வந்து கீப் ஆன் அவங்களோட பிலீஃப் எல்லாமே. இது வந்து ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அஸ்ட்ராலஜி பத்தி அவ்வளவு டீடைல் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப டேரோவை பத்தி தான் உங்க மைண்ட் செட்ல வரும். ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் இமீடியட்டா நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது, எதா இருந்தாலும் அக்சஸ் ஈஸியா இருக்கு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க அந்த மாதிரி தான் வராங்க. ஏன்னா இப்போ டேரோ பாக்குறவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. இப்போ நார்மலா வரவங்களும் அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஜெல்வெல் ஆயிடுவாங்க நம்மளோட. அந்த ஒரு ரீசன் தான் எல்லாமே. ஓகே. இப்போ டேரோ பார்க்க வரவங்க யாரெல்லாம் வராங்க? யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சரி, ஓகே. இதுக்குன்னு ஏதாவது ஒரு கடவுள் இருக்கா? இதுக்குன்னு ஏதாவது இப்போ ஜோதிடம் பாக்குறவங்க அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் வச்சிருப்பாங்க. ஜோதிடம் சொன்னாலே ஜக்கம்மா அப்படிங்கிற ஒரு கடவுள் வச்சுதான் பண்ணுவாங்க. ஒரு பெண் கடவுள் வச்சு, ஒரு கன்னி தெய்வம் வச்சு, அந்த மாதிரி போகும். இந்த எதுக்கு கடவுள்? எதை நம்புவாங்க? சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, சூரியன் நம்புவாங்க, சந்திரன் இல்ல யூனிவர்ஸை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதற்குள்ள அடங்குது? இந்த டேரோங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரிலிஜனோட பைண்டான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் பியாண்ட் த ரிலிஜன் தான் நான் சொல்லுவேன் டேரோங்கிறது. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிலீஃபை தான் நீங்க ஒவ்வொரு ரிலிஜன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ட்ரஸ்ட் இருக்கு ஒவ்வொரு காட் மேல. ஸோ டேரோங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஈஜிப்ட்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேச்சரோட ரொம்ப கனெக்ட் ஆயிருப்பாங்க. எல்லாமே நேச்சரை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அதே தான் இதுவும் நேச்சரை பேஸ் பண்ணி தான், இயற்கை தான் கடவுள், யூனிவர்ஸ் தான் கடவுள் எல்லாமே அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இப்போ என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம் அப்படிங்கறத சொன்னேன் நான். சோ பஞ்சபூதங்கள் எங்க நிறைஞ்சிருக்கு? இயற்கை தான். கரெக்டா? இயற்கையை தான் நம்ம வந்து இதுல மேஜரா நம்ம வர்ஷிப் பண்றது. ஸோ நம்மள எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியா வச்சுக்கணும், நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் எக்ஸசைசஸ் நிறைய பண்ணணும், மெடிடேஷன்ஸ் நிறைய பண்ணணும், நம்ம மைண்டை ரொம்ப காமா வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நேச்சரோட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அனிமல்ஸா இருக்கட்டும், ஒரு ஹியூமன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து எங்க சொல்லுவாங்கன்னா ஷமானிசம்ங்கிற
ரிலிஜனே இருந்தது ஆக்சுவலா. அது வந்து ட்ரைபல் ரிலிஜன் சொல்லுவாங்க. அது எங்கன்னா ஆப்பிரிக்கன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட். இன்னமும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுல இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நேச்சர் தான் காட். ஓகே. அப்புறம் வந்து அனிமல்ஸ் எல்லாமே அவங்க மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸால எதையுமே வந்து நம்மளால வந்து ஒரு நேச்சர்ல இது நடக்க போகுதுங்கிறத அனிமல்ஸால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ஹியூமன்ஸ்க்கு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ஹியூமன் நம்ம என்ன பண்ணிட்டோம், நேச்சரை வந்து விட்டுட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அனிமல்ஸ் வந்து எப்பவுமே நேச்சரோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க என்னதான் வந்து அந்த அனிமல்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க வீட்டுல எல்லா கம்ஃபர்ட்ஸும் கொடுத்தாலும் அது அதோட பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகாது. சோ நேச்சர்ல பேஸ் பண்ணி தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. அவங்களோட எனர்ஜிஸும் வந்து நேச்சரோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்களால அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அனிமல்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுது. சோ அதனால அவங்களை மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட்ஸ்ன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. சோ இப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம நேச்சரோட ரொம்ப கனெக்ட் ஆகும்போது தான் அந்த இன்ட்யூஷன்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு பிலீஃப் வந்து இதுல இருக்கு. ஓகேங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்திருக்கா? கண்டிப்பா இது எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நானு இது நடக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம், இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு, இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்போ சால்வ் ஆகும், இது சால்வ் ஆகாதுன்னா கிளீனா சால்வ் ஆகாது. சார் தெளிவா சொல்ல முடியுமா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை நீங்க பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டிப்பா. ஸோ லைக் ஏதாவது பண்ணி காமிக்கிறீங்களா? கார்ட்ஸ் அது பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். சரி, இப்போ வந்து ஜோசியம் பார்க்க போனாலும் சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 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 ஜோசியக்காரருக்கு பார்க்கலாம், இந்த ஜோசியக்காரருக்கு பார்க்க கூடாது, சாரி இந்த ஜாதகக்காரருக்கு பார்க்கலாம், இந்த ஜாதகக்காரங்களுக்கு பார்க்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க இந்த பிளட் குரூப் இருக்கிறவன் வந்து பார்க்க கூடாது, இந்த பிளட் குரூப் இருக்க பார்க்க கூடாது அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட வரும். டேரோ யாரெல்லாம் பார்க்கலாம்? டேரோ எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க அஸ்ட்ராலஜர் கிட்ட போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிருக்கணும், பர்த் டைம், பர்த் பிளேஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா டேரோங்கிற ஒரு விஷயத்துக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு பிறந்த நேரம் தெரியல, எதுவுமே தெரியல, டேரோ வச்சு கண்டுபிடிக்கலாமா? டேரோ வச்சுட்டு நீங்க டேரோ வச்சு அவங்க டேரோ பார்க்கலாம். சோ டேரோ வச்சு என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கறத டேரோ வச்சு அவங்க பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கலாமா? நேரம் கண்டுபிடிக்காது. நேரம் அவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியும். இதுதான் உங்க நீங்க பிறந்த தேதி அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? தேதி அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாம இருக்கும். மாத்தி எல்லாம் ஈவன் எங்க அம்மா அப்பாவே எடுத்துக்கோங்களேன், எங்க அப்பா சொன்னாரு அப்படிதான் சொல்லுவாங்க, கரெக்டா இந்த தேதின்னு சொல்ல மாட்டாங்க. நான் இந்த வருஷத்துல பிறந்தேன்னு நினைக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த தேதி தெரியுது. அப்பேற்பட்டவங்களுக்கு டேரோ வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? டேரோவை வச்சு நம்ம பிரசனம் தான் பார்க்க போறோம். இந்த லைஃப்ல என்ன நடக்க போகுது, என்ன நடக்குங்கிற நம்ம பிரசனம் தான். சோ நம்ம அஸ்ட்ராலஜி வந்து ஜாதகம் எழுத போறது இல்லை இதுல, புரியுதுங்களா? சோ பிரசனத்துக்குமே ஜாதகத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. இப்ப வந்து ஜாதகம் எழுத போனோம்னா, ஒரு பிறந்த குழந்தையை கொண்டுட்டு போனோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு எழுதக்கூடாது, 5 வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டேரோல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நானும் குழந்தைங்களுக்கு நான் பார்க்க மாட்டேன். எவ்வளவு வயசுக்கு மேல 5 இயர்ஸ் அதே தான் நானும் மெயின்டைன் பண்றேன். ஒரு 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு பார்க்க கூடாது அப்படிங்கிறது. சரி, குழந்தைங்க வந்தாங்கன்னா என்ன மாதிரி பாப்பீங்க நீங்க? குழந்தைங்களுக்குன்னா நீங்க எந்த மாதிரி பாப்பீங்க? இப்ப எல்லாருமே பேரே வந்து ஜாதகம் பார்த்துதான் வைக்கிறாங்க. சோ டேரோ பார்த்து ஏதாவது வைப்பாங்களா, இல்ல இந்த குழந்தைக்கு இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி சஜஷன்ஸ் இல்ல. சோ ஜெனரலாவே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்பாங்க, 5 இயர்ஸ் அப்புறம் குழந்தைக்கு எப்படி இருக்கும் ஃபியூச்சர் அப்படிங்கிறப்போ அதை நம்ம பார்த்து சொல்லலாம். சோ இதுல கணிக்கலாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி எப்படி இருப்பாங்கன்னு. சோ என்ன மட்டும் சொன்னா போதும், டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னா போதுமா, இல்ல பேர் போதும்? பேர் போதும். இப்போ டேரோ வச்சு வந்துட்டு சில பேர்ல இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தவங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னோர்களை கூப்பிட்டு பேசலாம். இப்போ ஓஜோ போர்ட் கூட விளையாடுவோம், சில இருந்தவர்களை கூப்பிடலாம். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கா? டேரோ வச்சு நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம தாராளமா பேசலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருக்கும். ஆனா அது வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ பில்லி சூனியம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, பேய் பிடிச்சவங்களெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ டேரோவில் அதில் ஏதாவது பண்ண முடியுமா? அவங்களெல்லாம் சரி பண்ண முடியுமா? டேரோங்கிறது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், இது ஒரு பிரசனம் தான். ஓகே. சோ பிரசன்னத்துக்கு இல்ல இதுவும் 5 பூதங்கள் இருக்குல்ல? 5 பூதங்கள் இருக்கு. நம்ம இத வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது ஒரு டூல். இப்போ எப்படி உங்களுக்கு ஜாதகத்தை வச்சு அதை இது பண்ண முடியுமா உங்களால? லைக் நீங்க சொன்னீங்க அந்த இது நெகட்டிவிட்டி எல்லாமே ஜாதகத்தை வச்சு ரிமூவ் பண்ண முடியுமா? இல்ல பரிகாரங்கள் சொல்லுவாங்க, இதுல ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதுதான் பரிகாரங்கள், அது தனி. இப்ப இந்த டேரோ வச்சு நம்ம என்னன்னா அது ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். பரிகாரம்ங்கிறது அது தனி. ஸோ டேரோல வந்து அது பரிகாரம்ங்கிறது அது எக்ஸாக்ட்லி தனி. அது வந்து கிறிஸ்டல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம போக முடியும். ஓ, கிறிஸ்டல்ஸ் வச்சு தான். டேரோல இருக்கிற முக்கியமான பரிகாரமே வந்து இப்போ நான் ஜெனரலா ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன், இந்த டேரோல இருக்க எல்லா ரிலிஜன்ல இருந்தும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
ஸோ ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே இங்க வராங்க. ஸோ திஸ் இஸ் பியாண்ட் ரிலீஜன். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து காமனா தான் நம்ம வச்சிருக்கணும் பரிகாரம் எல்லாமே. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் தான் ஒரே பரிகாரம். சோ எப்படி கொடுப்பீங்க அந்த கிறிஸ்டல்ஸ்? சோ இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கு, அவங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு. ஸோ அது எப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கும். ஸோ அந்த ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னும் நல்லா பாண்ட் பண்ணும். ஸோ மேரேஜ் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க, ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ரோஸ் குவாட்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் மீடியா அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜரா என்ன ஆகும், இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பப்ளிக்ல, உணர் பர்சனோட இன்ட்ராக்ஷன்ஸ். அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான், கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து ஓகே கனெக்ட் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணனும்? ஏதாவது கையில மோதிரமா போட்டுக்கணுமா? ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீச் தான் உங்களுக்கு மேஜரான ஒரு விஷயம். ஸோ ஸ்பீச்ங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து லாப்பிஸ் லசூலிங்கிற கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ப்ளூ கலர் கிறிஸ்டல். அந்த லாப்பிஸ் லசூலிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கிறிஸ்டல் அப்படிங்கறத நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கு லாப்பிஸ் லசூலிக்கு. அது ஈஜிப்ட்ல ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண ஒரு கிறிஸ்டல். நீங்க இப்ப ஜென்ரலாவே வந்து ஈஜிப்ட்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஐ ஷேடோஸ், ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேல இருக்க கலரிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஸோ ப்ளூ கலர் வந்து அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலி தான். அந்த கிறிஸ்டல் பவுடர்ஸ் அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாம அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லாப்பிஸ் லசூலியை வரும் கிங்ஸ் அந்த ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ரூலே போட்டு வச்சிருந்தாங்க. சோ லாப்பிஸ் லசூலிக்கு அந்த மாதிரி ஒரு அது எப்படி இங்க கிடைக்குது? ஒரு விலை உயர்ந்தது, அது எப்படி இங்க கிடைக்குது? இங்க வாங்கிக்கிறாங்களா? அதெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. சோ அந்த லாப்பிஸ் லசூலியை நம்ம யூஸ் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட த்ரோட் சக்ரா வந்து ஓபன் ஆகுது. ஓகே. சோ நம்மளோட த்ரோட் சக்ரா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு டோட்டலா 7 சக்ராஸ் இருக்கு பாடியில. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான், சஹஸ்ரான்ட்டு டோட்டலா 7 சக்ராஸ். இந்த 7 சக்ராஸ்க்கு நம்ம என்னன்னா ஒவ்வொரு கலர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மூலாதாரம்ங்கிறப்ப ரெட்ல ஆரம்பிச்சு கடைசியா பர்பிள்ல முடியும். சோ அப்போ த்ரோட் சக்ரா அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதோட கலர் ப்ளூ. ஓகேங்களா? சோ ப்ளூ கலருங்கிறப்ப அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம லாப்பிஸ் லசூலியோட கனெக்ட் ஆகுது. சோ அந்த இது என்ன ஆகுதுன்னா நம்மளோட த்ரோட் சக்ரா நம்மளோட ஸ்பீச்சை வந்து கிளாரிட்டி கொடுக்குது. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து லைக் ப்ரொஃபசர்ஸ் அவங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ், ஏன்னா நாங்களும் இதை பேஸ் பண்ணி தான், த்ரோட்டை பேஸ் பண்ணி தான், வாக்கு தான் வந்து மெயின். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கோம். அப்புறமா வேற யாரும் யூஸ் பண்ணலாம், அப்படி ஸ்பீக்கர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாப்பிஸ் லசூலியை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து சிங்கிங்ல இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அவங்களும் இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த லாப்பிஸ் லசூலி வித் ரோஸ் குவார்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த காம்பினேஷன் வந்து இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு வேணுங்கிறது, இந்த கிறிஸ்டல் இதுக்கு தாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அதோட காம்பினேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஜென்ரலாக மெடிசின்ஸ் போகிறப்போ இது கூட இந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம டாக்டர்ஸ் கொடுக்கலையா, அதுக்கான ஒரு இது இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இதுதான் வந்து மெடிசன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம்ங்கிறப்போ 2 கிறிஸ்டல் காம்பினேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் யூஸ் பண்ணலாம், பெண்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரேஸ்லெட்ஸ் இப்போ நிறைய பேர் பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கிறாங்க கையில மணியா. ஸோ அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து இப்போ கிறிஸ்டல்ஸ் தான். ஸோ அதை வந்து ரெகுலராக யூசேஜ் பண்ணலாம். ஆனால் கிறிஸ்டல்ஸ்ல இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ராப்பராக நம்ம வந்து சேனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை கிளின்ஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு தனி மெத்தட், அது ஒரு ப்ராசஸே இருக்கு அது எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ அந்த 5 ப்ராசஸ் அந்த இதை முடிச்சுட்டு தான் நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றப்போ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க ஸ்படிகம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஜென்ரலாவே ஸ்படிகம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸ்படிகம்ங்கிறது என்னது ஆக்சுவலா? ஜென்ரலா அது ஒயிட் கலர்ல இருக்கும் ஸ்படிகம். ஸோ ஒரு வாட்டர் வந்து சம் ரியாக்ஷன்ஸ் நடந்து சொலிடிஃபை ஆயிட்டு தான் அந்த கிறிஸ்டலுங்கிறது கிடைக்குது. அதுதான் அது டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஒபேக்கா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இது மினரல்ஸ் அண்ட் வாட்டர் எல்லாமே கனெக்ட் ஆகி
ஒரு இது நடக்குது, கம்ப்ளீட்டா ஒரு ரியாக்ஷன்ஸ் நடந்து, அதனால தான் அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வருது, கலர்ஸும் வருது. ஓகே ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ சோ எல்லாமே இயற்கையா உருவாற கலர் தான். இயற்கையா தான் வருது. எல்லா கலர்ஸ்மே உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, அந்த கிறிஸ்டல்ஸ்ல நடக்கிறது எல்லாமே இயற்கையா தான் வருது. சோ இப்போ எவ்வளவு இது ரியாக்ஷன்ஸ் அது பார்த்திருக்கோம். சோ அதுக்குன்னு ஒரு சில கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா நேச்சரோட அவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஷமானிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஆமா. சோ அந்த ஷமானிசம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அது அவங்க கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நீங்க அவ்வளோ தூரம் போவேனா, நம்ம இந்தியாலே நம்ம கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம மூதாதையர்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்படிகம் வந்து கிளியர் குவார்ட்ஸ். ஸோ அந்த விஷயம் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி நீங்க இது எடுத்துக்கோங்க, நம்ம நவகிரக தோஷம் பரிகாரம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கலர்ஸ், நம்ம கல்லு ராசிக்கல் போடுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இது எல்லாமே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ ப்ரீஷியஸ்னா கொஞ்சம் காஸ்ட்லியா போகும், டைமண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம். இது வந்து செமி ப்ரீஷியஸ், அதை விட கொஞ்சம் கம்மி தான் ரேட்டு, ஈஸிலி அவைலபிள். ஸோ அதனால தான் இது எல்லாமே செமி ப்ரீஷியஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா நம்ம வந்து அப்பவே நம்ம கிறிஸ்டல்ஸுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஓகே. இப்போ கிறிஸ்டல்ஸ்னு சொல்லும்போது இப்போ உங்ககிட்ட வரவங்க கிட்ட இவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கறத அவங்களே கேட்பாங்களே இல்ல நீங்களே சொல்லுவீங்களா? அவங்களுக்கு ஜெனரலா வரவங்க யாருக்கும் கிறிஸ்டல்ஸ் பத்தி ஐடியா இருக்காது. இப்போ வந்து இதுதான் ப்ராப்ளம்னு அவங்க வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம ப்ராப்ளம் பார்த்து நம்ம தான் வந்து அது சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் நீங்க யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தான் கொடுப்போம். அந்த மாதிரி உங்ககிட்ட வாங்கி இருக்காங்களா? ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க ப்ரீசியஸ்ன்னு இருக்கும், செமி ப்ரீசியஸ்ன்னு இருக்கும். அது என்ன எவ்வளவு தூரத்துக்கு விலை இருக்கும், அதோட விலையெல்லாம்? இப்போ நார்மலா நீங்க ஒரு கிறிஸ்டல் போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு 700-800 கிடைக்கும். சோ அதெல்லாம் ஒரிஜினல் தானா? அதெல்லாம் ஒரிஜினல் தானா பார்த்து நம்ம வாங்கணும். ஏன்னா சில வந்து ரெசின்ஸும் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. சோ அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றவங்க கிட்ட, இப்ப நானு அப்புறமா வேற கிறிஸ்டல் ஷாப்ஸ் போறாங்க, கொஞ்சம் நோன் பர்சன், இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய ஹீலர்ஸ் இருப்பாங்க, ரேக்கி ஹீலர்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டல் ஹீலர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அவைலபிள் இருக்கும். அவங்க கிட்ட நம்ம குவாலிட்டி பார்த்து கொடுப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துலதான் அவங்க இருக்காங்க. இப்ப மத்தவங்க அவங்க வேணும்னே நான் டூப்ளிகேட் விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது, விற்கிறவங்களுக்கும் ஒரு இது தெரிஞ்சதுன்னா அது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா அவங்களால பார்க்க முடியும். சோ அதை கிளாரிட்டி பார்த்து வாங்கணும். அது ஏன்னா அது விற்கிறவங்களுக்கு அது தெரியணும், இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க இது ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு சென்ஸ் வந்து அதை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை பார்த்து நாங்க கண்டுபிடிக்கலாம் இது டூப்ளிகேட்டா ஒரிஜினல். அதனாலதான் ஒரிஜினல்ஸ் கொடுக்குறோம். இப்போ டாரோ கார்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா பஞ்சபூதத்தோட தான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இப்போ ஜெனரலா நீங்க பிளேயிங் கார்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ். அதுல எத்தனை சூட்ஸ் இருக்கு? 5. ஓகே. என்ன அப்படின்னா உங்களுக்கு 5 சூட்ஸ் அப்படி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பேடு, க்ளோவர், டைமண்ட்ஸ், ஹார்ட், இது 4 மேஜரா இருக்கும். அப்புறம் ஜோக்கர் 2 தனியா, மொத்தம் 5 வந்தது. இந்த 5ங்கிறது என்ன, பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி டாரோ கார்ட்ஸ்லயே மொத்தம் 5 இருக்கு. மேஜர் ஆர்கானான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மைனர் ஆர்கானா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். மேஜர் ஆர்கானா தனி, மைனர் ஆர்கானா உள்ள பாத்தீங்கன்னா 4 இருக்கும். கப்ஸ் இருக்கும், வான்ஸ் இருக்கும், பென்டக்கிள்ஸ் இருக்கும், ஸ்வாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமா 5 வந்தது. இப்ப மேஜர் ஆர்கானா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாய தத்துவத்தை வந்து குறிக்குது. ஓகேங்களா? சோ அப்புறம் பென்டக்கிள்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமி தத்துவத்தை குறிக்குது. கப்ஸ்ங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்குது. வான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெருப்பு சம்பந்தமான ஒரு விஷயங்கள். அப்புறமா உங்களுக்கு ஸ்வாடுங்கிற விஷயம் காற்று தத்துவத்தை குறிக்குது. பஞ்சபூதங்களை இதுதான் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இப்போ இத்தனை இதுக்குள்ள நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது நம்ம பார்த்துக்குவோம். அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கிளாரிட்டி லைக் ரிசல்ட்ஸ் இருக்கும். இது வந்து நம்பர் வந்ததுன்னா இந்த இதுங்கிறது. ஸோ அதுக்கே சில பெயிண்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம சொல்றப்போ அக்யூரேட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம கார்டு எடுக்கலாம். ஓகேங்களா?